ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சுகமாயிரு, சுகமாயிரு. மார்க்குவின் நற்செய்தியின் புத்தகம் 5:34 வீதமாய் சொல்கிறது. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் பெரித, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் சுகமாயிரு. பெரும்பாடுள்ள பெண்ணை குறித்து வேதம் சொல்கிறது. 12 வருடம் அவள் அந்த வியாதியினால் கஷ்டப்பட்டாள். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 12 வருடங்கள் தொடர்ந்து அந்த வியாதியினால் கஷ்டப்பட்டாள். கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவை தொடுவதை கூட இருந்த யாரும் அறியவில்லை. அவள் விசுவாசித்து தொட்டாள். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, கடந்த வருடத்தில் ஒரு அருமையான சகோதரி வந்தார்கள். இதே போல ஒரு வியாதி, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை பல நாட்கள் இருந்தது. பல நாட்கள் மிகவும் துவண்டு போனார்கள். கண்ணீரோடு கடந்து வந்தார்கள். நடந்தது என்ன? கர்த்தரை தேடினார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசித்து நின்றார்கள். ஆண்டவருடைய தள்ளுப்புள்ள கரம் அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள பெண்ணை தொட்டது போல என்னையும் தொட்டு சுகமாக்குவார் என்று விசுவாசித்தார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், சுகமாக்கும் இறைவார்த்தைகளை விசுவாசித்து பேசுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒருவேளை பாரத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, நாள்பட்ட வியாதியோடு கூட மரண போராட்டத்தோடு இருக்கின்றீர்களோ, மருத்துவ கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களோ, கர்த்தரை நோக்கி அழைத்து பாருங்கள். அன்றைக்கு அவளை சுகமாக்கின அதே ஆண்டவர் யெகோவா ராஃபாவாய், நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொன்னவன், ஆணிபா இந்த கரங்களை நீட்டி உங்களை தொட்டு சுகமாக்குவதை காண்பீர்கள். இந்த சகோதரி பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஜெபித்தார்கள். நடந்தது என்ன? பரிபூர்ண விடுதலை கொடுத்தார் ஆண்டவர். ஆம், அந்த ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த தெய்வத்தை, உயிரோடு இருக்க தெய்வத்தின் பாதத்தில் நின்று ஆவியிலே பலன் கொண்டு ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், உயிர்த்த ஆண்டவரை நேசியுங்கள், விசுவாசியுங்கள், வசனத்தை வாக்குத்தத்தமாய் மாற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரை வாக்குத்தத்த வசனங்களை அறிக்கையிடுங்கள். இந்த மரணத்தை குறித்து பயத்தை கொண்டு வருகிற இந்த வியாதியை குறித்து பயப்படாதபடி, மரணத்தை ஜெயித்தவரும் உயிர்த்தவரும் உயிரோடு இருக்கமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கையிடுங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா! மரண படுக்கையை மாற்றுகிற தேவனவர், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த தெய்வத்தின் பாதத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கப் போகிறோம். இந்த தெய்வத்தின் பாதத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் இன்றைக்கு மாறப் போகிறது. ஹல்லேலூயா! நாகமான் எலிசாவை தீர்க்கதரிசியை சந்திக்க வரும்பொழுது எலிசா எதிர்பட்டு வந்து அவரை தொட்டு சுகமாக்கவில்லை. யோர்தான் நதியிலே போய் ஸ்நானம் பண்ணு சொன்னார். ஆம், அவ்வளவுதான். 7 முறை மிங்கினான். பரிபூர்ண விடுதலை அடைந்தார். உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே, கல்வாரியிலே 7 வார்த்தைகளை சொன்ன ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாவங்களை மன்னித்து தாகமாயிருக்கிறேன்னு தேடின தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி முடித்து எல்லாவற்றையும் வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு சமூகத்தில் உங்கள் வியாதியை அவரது கரத்தில் கொடுங்கள். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய வியாதிகளையும் பிணிகளையும் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி. ஆம், நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர் கரத்தில் கொடுங்கள். ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த சரீரத்தில் காணப்படும் இப்படிப்பட்டதான வியாதி இப்பொழுது சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இறங்கி வருவார். தொட்டு சுகமாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். பெரும்பாடுள்ள பெண்ணை விடுதலை கொடுத்து அநேகர் மத்தியிலே சாட்சியிட வைத்தவர் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு உமக்கு முன்பதாய் கண்ணீரோடு தன் வியாதியை குறித்து உம்மிடத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மேல் உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் தொடுவதாக. சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின்
வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.